Hi friends, Assalamu alaikum. Welcome to Banu's Recipes. டெய்லியும் இட்லி தோசையா சாப்பிட்டு போர் அடிச்சு போயிருக்கிற நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியம் நிறைஞ்ச சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஒரு கப் ராகி மாவு இருந்தா போதும், டக்குன்னு 10 நிமிஷத்துல இதை ரெடி பண்ணிடலாம். நல்ல கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கிறதால நம்ம பசங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ராகி தோசை எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு கப் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த மாவுக்கு ஒரு 10லிருந்து 12 தோசை வரும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ராகி மாவு எடுத்தோம் இல்லையா, அந்த கப்லேயே ரவை 1/2 கப் சேர்த்துக்கலாம். ரவையை வறுத்து சேர்க்க தேவையில்லை, ஸோ நான் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இடியாப்பெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஃபைனாக சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெள்ளாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ண 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், ஒரு பச்சை மிளகாயும், கருவேப்பிலை மல்லித்தலையும் மாவோட சேர்த்துருக்கேன். பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ நான் பச்சை மிளகாயை 1 தான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பாதி கேரட்டை துருவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன். கேரட் சேர்க்கும் போது தோசை பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குமேனு கேரட்டை நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கணும். மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கணும். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் மாவை ஊற வச்சுக்கலாம். நாம் சேர்த்துருக்க ரவை நல்லா ஊறணும், அதுக்காக தான். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்த ரவை ஊறி மாவு கொஞ்சம் கெட்டியாக ஆயிருக்கு. இந்த தோசைக்கு மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது, ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை இந்த மாதிரி நீர்க்க கரைச்சிக்கணும். தோசைக்கல் சூடானதும் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை தோசைக்கல்லுக்கு நடுவில் ஊற்றாம இந்த மாதிரி ஓரத்துலேருந்து ஊற்றி வரணும். தோசையை சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய்யும் சேர்த்துக்கலாம். தோசை நல்ல மணமாக இருக்கும். தோசையை ஊற்றிட்டு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசையை சுட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் தோசை நல்லா குக் ஆகி மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஆரோக்கியமான ராகி தோசை பார்க்க செம கலர்ஃபுல்லாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வச்சு இருக்கிற மாவையும் தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் கிறிஸ்பி ரவா தோசை ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ராகி தோசைக்கு தொட்டுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராகி தோசையை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, டின்னருக்கும் கூட செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறதால டைஜஸ்ட் ப்ராப்ளம்லாம் வராது, ஸோ தாராளமாக நம்ம நைட்டுக்கும் கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.